பொதுவாகவே நம்மளோட சின்ன வயசில் ஒரு லீவ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆனுவல் லீவோ இல்லை ஒரு 2 நாள் சாட்டர்டே சண்டே லீவ் வருதுன்னா பக்கத்துலேயே இருக்கிற நம்மளோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறது, பக்கத்துலேயே இருக்கிற நம்ம தாத்தா பாட்டியோட ஊருக்கு போகிறது, இதெல்லாம் வழக்கமாக வச்சுட்டு இருந்திருப்பாங்க. நீங்களும் அப்படி தான் இருந்திருப்பீங்க, நானும் அப்படி தான் இருந்தேன். இதே மாதிரி தாங்க சென்னையை சேர்ந்த திவ்யாங்கிற பொண்ணு அவங்களோட பாட்டி வீட்டுக்கு எப்பயுமே வெக்கேஷனுக்கு போகிறது வழக்கமான ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருந்திருக்கு. அவங்களோட பூர்வீகன்னு பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கம், தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற அச்சரப்பாக்கம்ங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான கிராமத்தை சேர்ந்தவங்க தான். இவங்களோட அம்மா அந்த ஊரை சேர்ந்தவங்க. இவங்க அம்மாவோட அம்மா வீட்டுக்கு தான் வெக்கேஷனுக்கு போவாங்களாம். இவங்க 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தடவை அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. எப்பவுமே அவங்க பாட்டி வீட்டில் திவ்யாவோட பாட்டி இவங்களோட அக்கா, அதாவது பெரியம்மா பொண்ணு, ஆப்போசிட் வீட்டில் தான் இருப்பாங்களாம். இவங்க பாட்டி வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் அவங்க பெரியப்பா வீடு. திவ்யாவோட அக்கா, திவ்யாவோட பாட்டி, இவங்க 3 பேருமே மொட்டை மாடியில் தான் படுத்து தூங்குவாங்களாங்க. மேலே இந்த மொட்டை மாடி கதவு இருக்கும் இல்லையா, அங்கே ஒரு கேட் இருக்குமாங்க. கதவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கேட்டை மட்டும் லாக் பண்ணிட்டு படுத்து தூங்குவாங்களாம். அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. மயான அமைதி. கிராமத்து பகுதியில் எப்பயுமே நைட் நேரத்தில் அந்த அளவுக்கு சத்தங்கள்லாம் இருக்காதுங்க. இந்த மாதிரி பூச்சி சத்தங்கள் மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு வண்டி எங்கேயோ ஒரு பைபாஸில், அதாவது இந்த ஊர்லேருந்து கொஞ்சம் ஒரு 5-6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற பைபாஸில் எதனா ஒரு வெஹிக்கிள் போச்சுன்னா அந்த சவுண்டு முதற்கொண்டு இவங்க மொட்டை மாடியில் கேட்கும். அந்த அளவுக்கு ஊரே மயான அமைதியாக இருக்கிற நேரத்தில் யாரோ ஒருத்தவங்க இவங்களோட மொட்டை மாடி கேட்டை போட்டு தட்டுன்னு தட்டுறாங்க. ரொம்ப நேரமாகவே இந்த சத்தம் கேட்டுட்டு இருந்திருக்குது. இவங்க 3 பேரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. இந்த சத்தத்தில் டிஸ்டர்ப் ஆகி திவ்யாவுக்கும் அவங்க அக்காவுக்கும் ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. கண்ணை மட்டும் லைட்டாக முழிச்சு பார்க்குறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருது 2 பேருமே முழிச்சிருக்கோங்கிறது. இந்த நேரம் பார்த்து பாட்டி மட்டும் எந்திரிச்சு, ஏய் வேணாம் போ, குழந்தைங்களாம் இருக்குதுல்ல, சொல்கிறேன்ல, நீ போ, நாளை பேசிக்கலாம், எதுனாலும் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த 2 பொண்ணுங்களுக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. என்னடா அது, ஒருவேளை இவங்க வீட்டில் இருந்து யாராச்சும் ஒருத்தவங்க தான் வந்து கேட்டை தட்டுறாங்களா, எதனா எமர்ஜென்சியா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா கேட்டுக்கிட்ட யாருமே இல்லை. அப்போது இந்த பாட்டி யாருக்கிட்ட பேசுனாங்க? இவங்க 2 பேருக்குமே ஒன்றுமே புரியலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு பேசாமல் படுத்துடுறாங்க. படுத்து கண்ணை தான் மூடி இருக்கிறாங்க. மறுபடியும் அந்த கேட்டை போட்டு தட்டுன்னு தட்டுறாங்க. இப்போ அந்த பாட்டி கோபமாக எந்திரிச்சு போய் அந்த கேட்டுக்கிட்ட நின்று யாருக்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டியா, குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன்ல, பயந்துட போகிறாங்க, போ, இந்த இடத்த விட்டே போயிரு அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த கேட்டுக்கு அந்த பக்கமாக, அதாவது வீட்டுக்குள்ளேருந்து மேலே வந்து நிற்பாங்க இல்லையா, அந்த இடத்துல யாருமே இல்லை. இந்த பாட்டி மட்டும் தனியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதே நேரத்தில் இந்த வீட்டில் இன்னொரு பிரச்சனையும் போய்கிட்டு இருக்குதுங்க. திவ்யாவோட மாமா ஒரு ஆஞ்சநேயர் சிலையை முன்னாடி வச்சுக்கிட்டு கையை எடுத்து கும்பிட்டுக்கிட்டு 12லேருந்து 12:30 மணிக்கு ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து கொட்டி ரொம்ப ஒரு மாதிரி ஆளே அரண்டு போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் வீட்டை சுத்திலுமே ஓடுற மாதிரியான சத்தங்கள், கதவை இந்த மாதிரி தட்டுற மாதிரியான சத்தங்கள், இது எல்லாமே கேட்டுட்டு இருக்குது. இவங்க குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாபக்கேடு இருக்குது. இந்த வீட்டில் பிறந்த முதல் குழந்தை அது உயிரோடையே இருக்காது. அதாவது வயிற்றுல இருக்கும்போது அது இறக்காது, வெளியே வந்ததுக்கு அப்புறமும் 1 வருஷத்துக்குள்ள இறக்காது. கரெக்டா 6 வயசுலேருந்து 7 வயசுக்குள்ள இறந்துரும். அது இவங்க அம்மாவுக்குமே நடந்திருக்குது, இவங்க அம்மாவோட அம்மாவுக்கும் நடந்திருக்குது, இவங்க வம்சாவளியில் இருக்கிற எல்லாருக்குமே நடந்துட்டு இருக்குது. இவங்க வம்சத்திலேயே அந்த சாபக்கேடுல இருந்து தப்பிச்ச ஒரே ஒரு குழந்தைனா மாமா தான். இவங்க குடும்பத்துக்கு அப்படி என்னதான் சாபம் இருக்குது? பாட்டி யாருக்கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருந்தாங்க? ஒரு பயங்கரமான உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பார்க்க போறோம். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் திவ்யாங்க. திவ்யா சென்னையை சேர்ந்தவங்க. அவங்களோட அப்பா, அம்மா, தம்பி இவங்க எல்லாருமே சென்னையில் தான் இருக்கிறாங்க. இவங்களோட வெக்கேஷனுக்கு ஃபுல்லாகவே அவங்களோட பாட்டி வீட்டில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அங்கே இவங்களோட கசின் பிரதர் சிஸ்டர் எல்லாருமே வந்து ஜாலியாக இவங்களுக்கு அந்த 2 நாளுமே சூப்பராக போகுமாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் அவங்க பாட்டி வீட்டில் போயிட்டு அவங்க தங்கும்போது அவங்க பாட்டி ஒரு மாதிரி வினோதமாக பிஹேவ் பண்ணுறாங்க.
யாரோ ஒருத்தவங்க கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு சம்பவம் நடக்குதுங்க அன்னைக்கு நைட்டு. நடந்ததுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே கீழே போயிட்டு சொல்கிறாங்க நடந்த விஷயத்த. இந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் இருப்பாங்க இல்லையா, அதை தாத்தா, எதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, குழந்தைங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. ஆக மொத்தம் அந்த தாத்தா பாட்டி யாருக்கிட்ட பேசினாங்க, எதனால் தனியாக பேசினாங்க, என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பற்றி எதுவுமே டீட்டெயிலாக சொல்லலை. ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த பாட்டியை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க. என்னன்னா, இந்த பாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சு அவள் வந்துட்டா, அவள் அங்கே தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரியும், அது போக நைட்டு அமானுஷ்ய சத்தங்கள்லாம் கேட்குது. அதுவும் அந்த பாட்டியோட காதுக்கு மட்டும்தான் கேட்குது. இந்த பாட்டி இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கதா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது. இதை அவங்க கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு வயசாகிடுச்சு இல்லையா, அவங்களாம் ஆலோசினேஷன் பண்ணிக்கிறாங்க. அது எப்படி இவ்வளோ பெரிய ஊரில், இவ்வளோ பெரிய தெருவில் அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி அமானுஷ்ய சத்தங்கள்லாம் கேட்கும், அவங்களுக்கு மட்டும் பேய் எப்படி கண்ணுக்கு தெரியும், எதனா ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. மற்றவங்களுமே ஆமாம் அது எப்படி சாத்தியமாகும், வயசானவங்களோட காதுக்கு மட்டும் எப்படி கேட்கும், அது இதே ஏரியாவில் தான் இருக்கிறோம், நிறையா பேர் மொட்டை மாடியில் படுத்து தூங்குறாங்க, அவங்களோட காதுக்கெலாம் கேட்காத கொலுசு சத்தம், அவங்களோட காதுலலாம் கேட்காத இந்த கேட்டு சத்தம் இவங்களுக்கு மட்டும் எப்படி கேட்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு விட்டுறாங்க. ஆனால் இப்போ பிரியாவோட அக்காவும் அப்படி எடுத்துக்க முடியாது இந்த விஷயத்த. ஏன்னா அவங்களோட காதுக்குமே இந்த கேட்டை தட்டுற சத்தம் கேட்டிருக்குது. கீழே இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே இந்த கேட்டை தட்டுற சத்தம் அன்றைக்கி நைட்டு கேட்கலை. ஒரு வேளை கேட்டிருந்தா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற அவங்க தாத்தாவோ இல்லை அம்மாவோ யாராச்சும் ஒருத்தவங்க மேலே வந்திருக்கணும். அப்படி வராத பட்சத்தில் இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குதுங்கிறது தெரியுது. ஆனால் இதை ஏற்றுக்க மனசு வரலை. இது எப்படி சாத்தியமாகும், ஒருவேளை அவங்களோட சேர்ந்து நம்மளும் வந்து ஹாலுசினேஷன் பண்ணிக்கிறோமா, இல்லை ஊருக்காரங்க சொல்கிற மாதிரி உண்மையே ஒன்றுமே கிடையாதா, இல்லை பேயின்னு ஒன்று இருக்குதான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கிற நேரத்தில் மறுபடியும் அவங்க பாட்டி வேறு யாரு கூடயோ தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க மொட்டை மாடியில். ஒவ்வொரு கார்னர் இருக்கும் இல்லையா மொட்டை மாடியில், அந்த மாதிரி ஒரு கார்னரில் உட்காந்து யாரு கூடயோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க மெதுவாக கிட்டக்க வந்து பார்க்கும்போது சடனாக அந்த பாட்டி திரும்பி, என்ன இங்கே என்ன உங்களுக்கு வேலை, இங்கெல்லாம் வரக்கூடாது, இன்றைக்கி யாரும் மேலே படுத்து தூங்கக்கூடாது, கீழே போய் படுத்து தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி அரட்டின உடனேயும் அவங்களோட தாத்தாவை போய் மறுபடியும் விட்டுட்டு வந்து பாட்டியை திட்டிருக்கிறாரு. உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திருநீரும் போட்டு விட்டுருக்கிறாரு. ஒன்றுமே புரியலை. அவங்க அக்காவுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் சும்மா பாட்டிக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு, வயசான காலத்தில் இதெல்லாம் நடக்கிறது தான் எல்லாருக்குமே, நானே பார்த்துருக்குறேன், நீ சென்னையிலேருந்து வரனால உனக்கு டக்குன்னு பயமாக இருக்கலாம், நான் கிராமத்திலே இருக்கிறவ, இவங்கள மாதிரி நிறையா பாட்டிங்க சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி தான் ஊருக்குள்ளே, ஆனால் அவங்களாம் பேய்லாம் சொல்ல மாட்டாங்க, வினோதமாக ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இவங்களை நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. அப்படியே சில வருஷங்கள் போகுதுங்க. திவ்யா பெரிய பொண்ணாயிடுறாங்க. வழக்கம் போல் வெக்கேஷனுக்காக இவங்க பாட்டி வீட்டுக்கு வரும்போது இப்போது அவங்களோட அக்கா அந்த பெரியம்மா பொண்ணுக்கு கல்யாணமாகி அவங்களும் இவங்களோட வீட்டில் தான் இருக்கிறாங்க, அவங்களோட ஹஸ்பண்டோட தங்கியிருக்கிறாங்க. இந்த தடவை அந்த ஊருக்கு வெக்கேஷனுக்கு போகும்போது அந்த பாட்டி சொன்ன எல்லா விஷயங்களையும் அக்காவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க அழுகுறாங்க, விண்டோ கிட்ட வந்து நிற்கிறாங்க, இப்போ தான் ஒரு உருவம் என்னை கிராஸ் பண்ணி போச்சு, இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுவாங்களாம். இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களோட கசின் பிரதர் சிஸ்டர்ஸ்குள்ளே அவங்கள பார்த்து சிரிப்பாங்களாம். லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க, பாட்டி கூடயே நீங்கள் இருக்கிறனால அவங்களோட நோய் உனக்கும் ஒட்டிக்கிச்சு, கலாய்ச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 1 மணி இருக்குமாங்க. மொட்டை மாடியில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. பாட்டிக்கு உடம்பு முடியாத காரணத்தினால அவங்க கீழே ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட கசின் பிரதர் சிஸ்டர் மட்டும் மொட்டை மாடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அவங்க ஹஸ்பண்டோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக ஒரு 1:30 மணிக்கு யாரோ ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. மொட்டை மாடியில் உட்காந்து யாரோ ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த சத்தத்தில் டிஸ்டர்ப் ஆகி பிரியா எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. பிரியாவுக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேட்குதா, சரி யாரு தான் அப்படி இருக்கிறாங்கங்கிறத பார்த்துருவோமே. முதல்ல சின்ன வயசாக இருக்கும்போது பாட்டி சொன்னாங்க, அவள் வந்துட்டா, அவள் இங்கே தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்புறமா அக்கா சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்க இங்கே இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பேய் இருக்குன்னு சொல்லிட்டு. பிரியாவுக்கு பேய்னா பயம்தான், ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த பேய்னா எப்படி இருக்கும், அதை ஒரு தடவையும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் அந்த அழுகுரலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாட்டர் டேங்க்குக்கு பின்னாடி போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அழுகுரல் அங்கேருந்து தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. விஷுவலாக யாருமே கண்ணுக்கு தெரியலை. இப்போ பிரியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. என்னடா அது அழுகிற சத்தம் கேட்குது, ஆனால் விஷுவலாக யாருமே நம்ம கண்ணுக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க படுத்திருக்கிற இடத்துக்கே வந்து உட்காடுறாங்க. உட்காந்துட்டு படுக்கலான்ட்டு போகும்போது அவங்க சைடு கண்ணில்
முடியெல்லாம் விரிச்சு போட்டு யாரோ ஒரு பொண்ணு சேலை கட்டிக்கிட்டு இவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க இல்லையா, அதே இடத்துல நிக்கிறாங்க. சைடு கண்ணில் நல்லாவே தெரியுது ஒரு பொண்ணு நிக்கிறது. இவங்களுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. என்ன பண்றேனே தெரியல. திரும்பி பார்க்கலாமா இல்ல பேசாம படுத்துடலாமான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது கேட்டை போட்டு தட்டு தட்டு தட்டுறாங்க. பயந்துட்டு படுத்துடுறாங்க. ஒரு ஃபுல்லா பொத்திட்டு படுத்துடுறாங்க. பிரியாவோட பேரை சொல்லி கத்துறாங்க யாரோ ஒருத்தவங்க அந்த கேட்டு கிட்ட நின்று. இவங்களுக்கு பயம். யாரோ ஒருத்தவங்க கத்துறாங்க, யாரோ ஒருத்தவங்க அழுகுறாங்க, நம்ம காதுக்கு மட்டும் தான் கேட்குதுன்னு சொல்லிட்டு கண்டுக்காமே இருந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு பக்கத்துல படுத்திருந்த இவங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, கசின் பிரதர்ஸ், அவங்கலாம் எந்திரிச்சிடுறாங்க. என்னடா சத்தம் கேட்குது, பிரியா உனையே தான் கூப்பிடுறாங்க. வேமா அவங்க கத்திக்கிட்டே எந்திரிக்கிறதுலயே பிரியாவும் எந்திரிக்கிறாங்க அலறி அடிச்சுக்கிட்டு. போகாதீங்கடா போகாதீங்கன்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது அவங்களோட அக்கா அந்த பெரியப்பாவோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் கேட்டுக்கிட்டு நின்று இந்த கேட்டை போட்டு உடனே உடைக்கிறாங்க. இப்போ பிரியா வேமா எந்திரிச்சு போயிட்டு கேட்டை ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க யாருமே மொட்டை மாடியில படுக்காதீங்க, ஏதோ ஒண்ணு இங்க இருக்கு, மொட்டை மாடியில இருக்கு, எனக்கு கனவுல காட்டுச்சு, உங்க எல்லாருக்குமே உயிருக்கு ஆபத்து, நீங்க கீழே வந்து படுத்துக்கோங்கிற மாதிரி சொல்ல இப்போ யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. கசின் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸில் பிரியாவை தவிர்த்து வேறு யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன சும்மா கதை விட்டுட்டு இருக்கிற, உனக்கு இதே வேலையாக போச்சு, நாளைக்கு உன்னை கூட்டு போய் மந்திரிக்கன்னு சொல்லும் போது பிரியா சொல்கிறாங்க, இல்லை அவள் பொய் சொல்லலை, இங்கே உண்மையாகவே ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயம் வருதுங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா யாருமே மொட்டை மாடியில் படுத்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே கீழே தான் படுத்திருக்கிறாங்க. கேட்டையும் லாக் பண்ணிட்டாங்க, கதவையும் லாக் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கேட்டை போட்டு யாரோ ஒருத்தவங்க தட்டுற மாதிரி சத்தம் கேட்குமா. இந்த சத்தங்கள் எல்லாமே இவங்க வீட்டாட்களுக்கு மட்டும்தான் கேட்குதே ஒழிய ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற அவங்க பெரியப்பா பெரியம்மாக்கு கூட அந்த சத்தம் கேட்கறது கிடையாது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கேட்கறது கிடையாது. எதனால் இவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த சத்தங்கள் கேட்கணும்? எதனால் அந்த அமானுஷ்யங்கள் இவங்க வீட்டில் இருக்கிறவங்கள மட்டும் டிஸ்டர்ப் பண்ணணும்? இப்போ தான் பிரியாவோட பாட்டிக்கிட்ட உட்காந்து பிரியாவும் அவங்களோட அந்த கல்யாணமான அக்கா இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி, உன்னைய நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்புகிறோம், என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே சொல்லுன்னு சொல்லி உட்காந்து கதையை கேட்குறாங்க. மற்றவங்க யாருமே அந்த பாட்டிக்கிட்ட கேட்கல. ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே, பெரியவங்க வயசில் மூத்தவங்க எல்லாருக்குமே இந்த வீட்டோட, இந்த பூர்வீக வீட்டோட ஹிஸ்ட்ரி என்னங்கிறது தெரியும். அதனாலேயே அவங்க யாருமே இந்த பாட்டிக்கிட்ட கேட்கல. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சில சமுதாயங்கள் சடங்குகளை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தெய்வ நம்பிக்கையை கைவிடாமல் கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு இந்த வீட்டில்? பிரியாவோட பாட்டி இப்போ கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க இருக்கிற இந்த பூர்வீக வீட்டில் முன்னாடி, அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி, இது ஒரு கோவிலாங்க. ஒரு வீடும் கோவிலும் சேர்ந்த அமைப்பாக இருந்திருக்குது. அந்த கோவிலில் இந்த கட்டுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் பிரியாவோட தாத்தா தான் பார்த்துப்பாராம். அந்த வீட்டோட ஓனர் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சுன்னு தெரியல, இந்த இடத்தையே சேல் பண்ணியிருக்கிறாங்க. யாருமே வாங்காத பட்சத்தில் ரொம்ப கம்மியான விலையில் பிரியாவோட தாத்தா தான் அந்த இடத்த வாங்கியிருக்கிறாரு. பிரியாவோட தாத்தாக்கு இந்த சாமி கோவில் இதிலலாம் பெரிய உடன்பாடு கிடையாது, நம்பிக்கை இல்லாத காரணத்தினால அந்த கிரவுண்டில் இருந்த கோவிலையும் வீடையும் மொத்தமாக டெமாலிஷ் பண்ணிடுறாரு. டெமாலிஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு சில வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பன்னிங்கெல்லாம் மொத்தமாக, எங்கேருந்து இவ்வளோ பன்னிங்க வந்துச்சுன்னு தெரியல, அவங்க ஊர்லேயுமே அவ்வளோ பன்றிகள் கிடையாது. அன்னைக்கு அந்த இடமே, அந்த ஊரே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருக்குதுங்க. அவ்வளோ பன்றிகளும் இவங்களோட இடத்துக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் மொத்தத்தையும் இடித்து கவுத்து விட்டு அந்த இடத்தையே நாஸ்தி பண்ணிட்டு போயிருக்குதுங்க. இதுக்கப்புறமா அவங்க தாத்தாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தெய்வ நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. தெய்வ நம்பிக்கைங்கிறத விட பயம் வர ஆரம்பிக்குது அவரோட மனசில். எதனால் இந்த மாதிரி நடக்குது? இந்த பன்றி கூட்டம் இவங்களோட இடத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இவருக்கு தொழிலில் அடியாகுது. அவரோட வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரத்தக்காவு வாங்குது. அதாவது கையில் காலிலலாம் ரத்த காயமாகிறது. ஒருத்தவங்களாம் ஆக்சிடெண்ட்டில் இறந்தே போக வேண்டியது, ஏதோ ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் எல்லாமே இந்த பன்றி கூட்டம் இவங்களோட இடத்துக்குள்ளே வந்துட்டு போனதுக்கப்புறமா தான் நடக்குது. இப்போது பிரியாவோட தாத்தாவுக்கு கூட பிறந்த தங்கச்சி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க சின்ன வயசுலேயே கிணத்துல தவறுதலாக விழுந்து இறந்துட்டாங்க. அவங்களோட ஆத்மா இன்னுமே சாந்தி அடையல. இவங்களோட குடும்பத்துக்கு ஒரு காவல் தெய்வமாக இருக்குங்கிறது அவங்களோட நம்பிக்கை, அவங்க குடும்பத்தோட நம்பிக்கை. அவங்கள ஃபோட்டோவாக வச்சு அவங்க வீட்டில் வழிபட்டுட்டு இருக்கிறாங்களாங்க. இப்போது பிரியாவோட தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, அவங்களோட வீட்டில் போயிட்டு சொல்கிறார் நடந்தது எல்லாத்தையும். சொல்லி அவங்கள சாமியாக நான் கும்பிட்றேன், எனக்கு காவல் காத்து அந்த இடத்துல நான் அந்த பில்டிங்கை கட்டி முடிக்கிற வரைக்கும் எனக்கு காவல் தெய்வமாக என்னோட தங்கச்சி அங்கே இருந்தானா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி சாமி அதாவது அவங்க தாத்தாவோட அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சாமி இந்த தாத்தாவோட இறந்து போன தங்கச்சி இருக்காங்க இல்லையா கிணத்துல விழுந்து, அவங்க பேர் சிவகாமி. இறந்து போன சிவகாமியோட ஆத்மாவை ஒரு கல்லுலையும் மாங்குருத்துலையும் அடைச்சி இவங்களோட வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு பின்னாடியே ஒரு மாங்குருத்தை நட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த மாங்குருத்துக்கு முன்னாடியே அந்த கல்லில் பட்டையெல்லாம் போட்டு அவங்கள சாமியாக வழிபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னைக்கு இந்த விஷயத்தை அவங்க தாத்தா பண்ணாரோ அதுக்கப்புறமா அவங்களோட பில்டிங்லேயோ இல்லை அவங்களோட வாழ்க்கையிலேயோ எந்த ஒரு அமானுஷ்யமோ
எதுவுமே நடக்கலை. சொல்லப்போனால் அவங்க முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பணக்காரங்களாகவே ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல வீடையும் கட்டிடுறாங்க. அவங்கள எங்கேயோ கொண்டு போய் விட்டுருக்குதுங்க. இந்த வாழ்க்கையோட உச்சம் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஒன்றுமே இல்லாதவங்க அடுத்த 10 வருஷத்தில் எங்கேயோ போயிருக்கிறாங்க. உங்களால் முடிஞ்சப்போ திருப்பி கொடுங்கிற அளவுக்கு எல்லாருக்குமே காசு கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க. எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு 8:30லேருந்து 9 மணிக்குள்ள ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்திருக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு வெளியே நின்று கத்திக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அவங்களோட பாட்டியவும் கூப்பிட்டுருக்கிறாரு. பிரியாவோட பாட்டி வெளியே வந்து கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, மா நீ வீட்டுக்கு பின்னாடி உனக்கு காவல் தெய்வமா வச்சிருக்கிற ஒரு ஆத்மா அது உனக்கு தூக்கி கொடுக்கும். ஆனால் பின்னாடி அது உங்களை விட்டு போகவே போகாது. உங்கள் குடும்பத்தோட குடும்பமாக இங்கேயே தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஏகப்பட்ட விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதாவது ஏகப்பட்ட அமானுஷ்யங்களை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் மீட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. உங்கள் பாட்டி அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த குடும்பம் திடீர்னு அடுத்த ஒரு 7 வருஷம் 10 வருஷத்தில் தலை தூக்கி நிற்கிது. அந்த ஊர்லேயே ஒரு பெரிய தலைக்கட்டாக அவங்களோட ஆத்மா தான் அவங்கள கொண்டு வந்திருக்குங்கிறது இவங்களோட நம்பிக்கை. அதை உடைக்கிற மாதிரி அந்த குடுகுடுப்புக்காரர் சொல்லும் போது, சரி நான் பார்த்துக்கிறேன், நீ இடத்த காலி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி அவருக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்து அனுப்பிட்டாங்களாம். இந்த குடுகுடுப்புக்காரர் வந்து இவங்க வீட்டில் வார்னிங் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் இவங்க வீட்டில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடக்குதுங்க. அதாவது இவங்க வம்சாவளியில் இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொருத்தரோட குழந்தையுமே அகால மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வயிற்றில் இருக்கும்போதோ பிறந்து ஒரு 2-3 வருஷத்துலேயே இறக்குறது கிடையாது. வளர்ந்ததுக்கு அப்புறமா 7 வயசு 8 வயசுக்குள்ளேயே மேக்சிமமே 8 வயசை இவங்க வீட்டில் முதல் குழந்தை மட்டும் தாண்டினது கிடையாது. அதுக்கடுத்து பிறக்கிற குழந்தை அதுக்கு எதுவுமே ஆகாது. இது ஒரு சாபக்கேடு மாதிரியே இவங்களை பின்தொடர்ந்துருக்குதுங்க. ஒன்று ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறது, இல்லை ரயில்வே கேட்டில் அடித்து இறந்து போகிறது, அதுவுமே ஒரு ஆக்சிடெண்ட் தான் வச்சுக்கோங்களேன். தண்ணிக்குள்ளே முங்கி செத்து போகிறது, இது ரெகுலராக இவங்க வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. எவ்வளவு தான் பாதுகாத்து வச்சாலும் முதல் குழந்தைய மட்டும் இவங்களோட வம்சாவளியில் சாமியவே கும்பிட்டாலும் இறந்து போகிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரே ஒரு நபர் மட்டும் 7 வயசை தாண்டியும் கல்யாண வயசு வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கிறாரு. அதுதான் திவ்யாவோட மாமா, அதாவது திவ்யாவோட அம்மாவோட கூட பிறந்த அண்ணன். அவர் மட்டும் சாகவே இல்லை. அவரை எல்லாருமே ஒரு மாதிரி அமானுஷ்யமாகவும் வினோதமாக தான் பார்ப்பாங்களாம் இவங்க குடும்பத்தில். ஏன்னா யோசித்து பாருங்கள், ஒரு குடும்பத்தில் தலைச்சம்பிள்ளை மட்டும் இறந்து போகிற ஒரு கட்டத்தில் ஒருத்தர் மட்டும் உயிரோடு இருக்கும்போது எல்லாருக்குமே எப்படி இருக்கும்? அமானுஷ்யமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் சந்தோஷமும் இருக்கும் இல்லையா? அவரோட வாழ்க்கையில், அவங்க மாமாவோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட அமானுஷ்யங்களை தாண்டி தான் வந்திருக்கிறாரு. இவங்க மாமாவோட கண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா 10 வயசுக்கு அப்புறமா நிறைய அமானுஷ்யங்கள்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவரை யாரோ ஒருத்தவங்க வந்துருன்னு சொல்லிட்டு கூப்பிட்ற மாதிரிலாம் தோணி இருக்குது. நிறைய இடங்களுக்கு கூட்டு போய் மந்திரிச்சு விட்டுருக்குறாங்க. அதே குடுகுடுப்புக்காரர் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்கள் கேட்கல. இந்த வீட்டில் இருக்கிற ஒரு இறந்து போன ஆத்மா ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு கோயில் இருந்துச்சு இல்லையா, அங்கே நிறைய கழிப்புகள்லாம் கழிப்பாங்களாம். அதனால தான் அதோட ஓனரே இந்த இடத்த விற்றுட்டு போயிருக்கிறாரு. அந்த கோவிலில் இந்த பேய் பிடிச்சவங்களுக்கு பேய் ஓட்டுறது, அப்புறம் இந்த அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்களாம். செய்வினை எடுக்கிறது, வைக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுற ஒரு இடம். ஆல்ரெடி இந்த இடத்துக்குள்ளே ஏகப்பட்ட கழிப்புகள்லாம் இருக்குது. இவங்க தாத்தா தெரியாமல் வாங்கி கெட்டிட்டார். இப்போது அதே இடத்துல ஒரு ஆத்மாவை உள்ளே வச்சு சாமியாக கும்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஆத்மாவோட வைப்ரேஷனில் வெளியே இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாமே இந்த வீட்டை தான் சுற்றி சுற்றி வருது. அது போக துர்மரணமான ஆத்மாக்கள் நிறையா இந்த வீட்டை சுற்றியே நிற்கிது. எல்லா ஆவியும் வந்து அப்சர்வ் பண்ணோம். இன்னும் இந்த லேண்டில் வந்து ஆல்ரெடி கோவில் இருந்ததுனால அது வந்து ஆல்ரெடி வந்து தீட்டு கழிச்சது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புதைச்சது எல்லாத்தையும் இது வந்து அப்சர்வ் பண்ணிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அப்சர்வ் பண்ணிக்கோ. அது அதே மாதிரி தான் கொடுக்குற காரணம் சொன்னது எங்கள் பாட்டி வந்து நம்பலை. அது வந்த பிறகு தானே இவ்வளோ இது வந்துச்சு, வசதியெலாம் வந்ததுன்றனால. வீட்டுக்குள்ளே இருக்கிற அவங்க காவல் தெய்வம், அதாவது அவங்க அந்த அபிராமி இருக்காங்க இல்லையா, இறந்து போனவங்க கிணத்துல வந்து அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுங்கிற எண்ணமும் உங்களுக்கு வரல. இப்பேற்பட்ட வாழ்க்கையை இந்த குடும்பத்துக்கு கொடுத்ததே அவங்க தான். அவங்கள எப்படி வெளியே அனுப்புவாங்க? ஹனுமனை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறனால அவர் தான் இவங்களை காப்பாற்றிருக்கிறாங்கங்கிற மாதிரி அவங்க மாமாவே சொல்கிறாராங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க, நம்புகிறாங்க ஹனுமன் தான் இவரை காப்பாற்றிருக்கிறாங்கன்னு. ஏன்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி சாவை கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற ஒருத்தருக்கு தெரியுங்க. இந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டை நம்ம செத்துருப்போம், ஆனால் ஏதோ ஒரு நல்ல சக்தி நம்மளை காப்பாற்றுது. அந்த நல்ல சக்தி ஹனுமன் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாமா நம்புகிறாரு. இப்போது அவங்க மாமாவுக்கு கல்யாணமும் ஆயிடுது. கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த சேரக்கூடாத சேர்க்கை கூட சேர்ந்துக்கிட்டு குடிச்சிக்கிட்டு சுற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் குடிச்சிட்டு ஒரு நாள் அவரோட ஃப்ரெண்டு, முஸ்லீம் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாராம், அவரோட வீட்டில் போயிட்டு, அதாவது வெளியே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து குடிச்சிட்டு அவரோட வீட்டில் போய் மொத்தமாக எல்லோரும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து மட்டன் குழம்பு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு வீட்டுக்கு, அவங்களோட ஒய்ஃபுக்கு. எடுத்துகிட்டு வரும்போது இவங்க ஏரியா ஃபுல்லாகவே கரண்ட் இருக்குது, இவங்க வீட்டு வாசலில் மட்டும் கரண்ட் இல்லை. வெளியே இருக்கிற குண்டு பல்ப் வந்து ஆஃபில் இருக்குது. இவங்க அம்மா வெளியே உட்காந்துருக்குறாங்க. யார்?
பிரியாவோட பாட்டி. பிரியாவோட பாட்டி வெளியே உட்காந்துருக்குறாங்க. பிரியாவோட மாமா தான் இப்போ குழம்பு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறாரு. வெளியே உட்காந்து தலைமுடியெல்லாம் விரித்து போட்டு இப்படியே ஆடிக்கிட்டே உட்காந்துருந்துருக்குறாங்க. மட்டன் குழம்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஆமாம்மா, ஏன் ஒரு மாதிரி பேசுகிற, உனக்கும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வா உள்ளே வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு டேபிள் மேலே அந்த மட்டன் குழம்பை வச்சுட்டு பாத்ரூம்குள்ளே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்து பார்த்தா இவங்களோட மெயின் டோர் க்ளோஸில் இருக்குது. ஒய்ஃபை கூப்பிட்டு திட்டுறாரு. அறிவு இருக்கா, வெளியே அம்மா உட்காந்துருக்குறாங்க, நீ பாட்டுக்க கதவை மூடி வச்சிருக்கிற. அவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. என்னங்க சொல்கிறீங்க, உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு உள்ளே தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, உங்கள் அப்பாவும் கூட தான் உட்காந்துருக்கிறாரு, எப்படி வெளியே உட்காந்துருப்பாங்க? இல்லைம்மா, நான் வெளியே பார்த்தேம்மான்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஆஃபில் இருந்த அந்த குண்டு பல்பு ஃப்ளிக்கர் ஆகி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு வீட்டு வாசலில். அவங்க உட்காந்துருந்த அந்த இடத்துல யாருமே இல்லை. இப்போ உள்ளே வந்து தூக்காளியை அவங்க ஒய்ஃப் வந்து கழுவிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிம்மா, அந்த குழம்பு ஊற்றி கொண்டு வாங்கும்போது எந்த குழம்புங்கிற மாதிரி கேட்குறாங்க. மட்டன் குழம்பு எடுத்துகிட்டு வந்தேன்ப்பா, அதைத்தானே நீ இப்போ கழுவிக்கிட்டு இருக்க, குழம்பு எதில் ஊற்றுறன்னு சொல்லி கேட்கும்போது, எங்க வெறும் தூக்குவலி தாங்க இருந்துச்சு, அதுக்குள்ளே மட்டன் குழம்புலாம் இல்லைங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்கிறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி அடித்ததெல்லாம் அப்படியே இறங்கியிருக்குதுங்க. அதில் குழம்பே இல்லையா, நான் குழம்பு கொண்டு வந்தேன், அப்போ வெளியே உட்காந்துருந்தது அவங்க அம்மா கிடையாது, குழம்பு எங்கே போச்சு? இப்போது திவ்யா கிட்டேயும் அவங்களோட அக்கா கிட்டேயும் பாட்டி நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே, இந்த குடும்பத்தோட வரலாறு என்னங்கிறத சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பொண்ணுக்கு இதுக்கு அடுத்து தான் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்குதுங்க. திவ்யாவோட அம்மாவுக்கும் ஒரு பாஸ்ட் இருக்குது. அவங்க மாமா வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியல இல்லையா, அவங்க மாமா வந்து கொலை பண்ண முடியல அந்த ஆத்மாவால. வழக்கமா இவங்களோட குடும்பத்தில் தலைச்சம் பிள்ளைங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க, 7லேருந்து 8 வயசுக்குள்ளேயே இறந்துருவாங்கிறது தான் ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. அதுல இருந்து தப்பிச்சவர் தான் திவ்யாவோட மாமா. அவருக்கு எதுவுமே ஆகலன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பிரியாவோட அம்மா திடீர்னு பேய் பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்களாங்க. நைட் அலறி அடிச்சு எந்திரிக்கிறது, கெட்ட கெட்ட கனவுலாம் வருதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அழுவாங்களாம். காலப்போக்கில் வேற ஒரு வாய்ஸ்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. தலைமுடியெல்லாம் பிச்சு போடுறது, பக்கத்துல இருக்கிறவங்களை வந்து ஹர்ட் பண்றது, கத்துறது, அழுகிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணும்போது இவங்க எல்லா கோயில்களுக்கும் கூட்டு போய் மந்திரிச்சு விட்டுட்டு வருவாங்களாம். கல்யாணமும் முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா அவங்க அம்மா நார்மலாக தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா எதுவுமே அவங்களுக்கு ஆகலை. அதுக்கப்புறமா தான் திவ்யா பிறந்திருக்கிறாங்க. திவ்யாவுக்குமே இப்போ இந்த கதையை அவங்க பாட்டிக்கிட்ட கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள்லேருந்து ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் ஆரம்பிச்சிருக்குது. அவங்க அம்மாவுக்கு கேட்குற அதே அழுகுரல் சத்தம், அவங்க அம்மா நைட்டு அலறி அடித்து எந்திரிப்பாங்க இல்லையா தூக்கத்துலேருந்து, அதே மாதிரி இந்த திவ்யாங்கிற பொண்ணோட காதில் யாரோ ஒருத்தவங்க அழுகிற மாதிரி சத்தம் கேட்குமா. கனவுல இவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணத்துக்குள்ளே யாரோ ஒரு குழந்தை, ஒரு 8 வயசு குழந்தை உள்ளேருந்து அழுதுகிட்டே வேமா மேலே ஏறி வர மாதிரியான விஷுவல்ஸ்லாம் வருமா. திவ்யாவால் நிம்மதியாக தூங்க கூட முடியாதாங்க, அலறி அடித்து எந்திரிப்பாங்களாம். திவ்யா வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே எந்த ஒரு அமானுஷமும் அவங்க ஃபேஸ் பண்ணது கிடையாது. வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வீட்டில் அவங்க கண்ணில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் தெரிய ஆரம்பிக்குது. திவ்யா அவங்க அம்மா கிட்ட நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க அம்மா எதனா ஒன்று சொல்லி சமாளிச்சிருவாங்களாம். நீ வந்து சும்மா கற்பனை பண்ணிக்காத. இப்போ அவங்களோட மாமா, சின்ன மாமா ஒருத்தர் இருக்கிறாரு, அதாவது திவ்யாவோட சின்ன மாமா ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு இந்த பேய் பிசாசு இது மாதிரிலாம் நம்பிக்கையே கிடையாது, சாமி மேலே நம்பிக்கை கிடையாது. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் முருகன் சொல்லிட்டு இருப்பாராம். அவரும் அவங்க சின்ன மாமா வந்து மொட்டை மாடியில் படுத்து தூங்குவாங்களாம். இந்த பொண்ணு அலறி அடித்து எந்திரிச்சு அன்னைக்கு நைட்டு மேலேருந்து கீழே ஓடி வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இவங்க ஷேர் பண்ணும்போது இவங்க பாட்டியை தான் திட்டிருக்கிறாரு. அவர் உன்னால தான் அவள் கெட்டு போறா, உன்னால தான் அவள் பயப்படுறா, இந்த மாதிரிலாம் கேட்குதுன்னா சொல்கிறா, நீ தான் காரணம், இந்த மாதிரி பேய் கதை சொல்லி பசங்களை வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்கள் மாமா, சின்ன மாமாவுக்கு சுத்தமாக இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. இப்போது அன்னைக்கு நைட்டு இவர் திட்டிட்டு மேலே போயிட்டாரு. அவர் ஃப்ரெண்டு மேலே தான் இருக்கிறாரு முருகன். அவர் ஒரு லாரி டிரைவர். மேலே படுத்து தூங்கிட்டாங்க. இவங்க எல்லாருமே அசந்து தூங்கிடுறாங்க. ஒரு 2:30 மணி இருக்குமாங்க, மிட் நைட் 2:30 மணிக்கு திவ்யா தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு திடீர்னு ஹால் வரைக்கும் அவங்களே நடந்து வந்துடுறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு சுயநினைவு வருது. என்னடா அது, நம்ம பாட்டுக்கு எந்திரிச்சு ஹால் வரைக்கும் வந்துட்டோம். அதாவது இவங்க வீட்டில் மொத்தம் 2 ஹால். இவங்க வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, உள்ள வந்ததுக்கு அப்புறமா ஒரு மெயின் ஹால் இருக்கும். இந்த ஹாலுக்கு அடுத்து ஒரு ஹால் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஹாலில் ரைட் சைடில் ஒரு ரூம் இருக்கும், லெஃப்ட் சைடில் ஒரு பாத்ரூம் இருக்கும். அப்படியே அடுத்த ஹாலில் ஒரு மெயின் பெட்ரூம் இருக்கும். மேலே ஏறி போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கும், வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் இருக்கும், வெளியவும் ஸ்டெப்ஸ் இருக்குமா மாடிக்கு போகிறதுக்கு. 2வது ஹாலை தாண்டி ஒரு கதவு இருக்கும். இந்த கதவு ஓப்பன் பண்ணால் ஒரு கிரில் கேட் இருக்கும், அதில் பூட்டு போட்டிருப்பாங்க. இந்த கிரில் கேட்டுக்கு பின்னாடி கொல்லப்புறங்கிறது பின்னாடி, வீட்டுக்கு பின்னாடி ஏரியா, தோட்டம் ஏரியாமாங்களே அந்த மாதிரி. அங்கே தான் அந்த மாமரம் வச்சுருக்கிறாங்க. அந்த அபிராமிங்கிறவங்க இறந்து போனவங்கள சாமியாக கும்பிட்ற அந்த மரத்தை அங்கே தான் வச்சுருக்கிறாங்க, கல்லை அங்கே தான் வச்சுருக்கிறாங்க. தனியாக எந்திரிச்சு வந்து 2வது ஹாலில் நின்றுட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஹாலில் தான் படுத்துருக்குறாங்க. பாதி பேர் அவங்கவுங்க ரூம்குள்ளே படுத்துருக்காங்க, மொட்டை மாடியில் படுத்துருக்காங்க. கொல்லப்புற கதவுக்கு பின்னாடி, அதாவது வெளியே இருந்து யாரோ ஒருத்தவங்க திவ்யாவோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஒரு பொண்ணு கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. கதவை ஓப்பன் பண்ணலாமா வேணாமா. இவங்களை அறியாமலே
இவங்க மைண்டு சொல்லுது ஓப்பன் பண்ண வேணாம், பேசாமல் போய் படுத்துருன்னு. ஆனால் இவங்களோட ஆள் மனசுக்குள்ளேருந்து யாரோ ஒருத்தர் அதை ஓப்பன் பண்ணுங்கிற மாதிரி இவங்கள புஷ் பண்ணுறாங்க. திவ்யா மட்டும் போய் அந்த கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் அந்த கிரில் கேட் லாக்கில் இருக்குது. வெளியே யாருமே இல்லை. வெளியே லைட் எரியுது, வெளிச்சத்தில் யாருமே இல்லை. பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்களால நகரவும் முடியலை, அந்த இடத்த விட்டு போகவே முடியலை. இந்த நேரம் பார்த்து அந்த கிரில் கேட்டை யாரோ ஒருத்தவங்க இப்படி தட்டியிருக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்ட உடனேயுமே இந்த பொண்ணு பயந்து போய் நின்ன இடத்துலயே யூரின் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு திவ்யா பயந்துருக்கிறாங்க. கத்திட்டு மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. இவங்க கத்துல எல்லாருமே எந்திரிச்சு வந்து பார்த்து இந்த பொண்ணை ரெக்கவர் பண்ணி அவங்க ரூமுக்கு கூட்டு போயிட்டு படுத்து தூங்க வச்சிருக்காங்க, விபூதி எல்லாம் போட்டு. அடுத்த 3 நாளைக்கு திவ்யாவுக்கு குளிர் ஜுரம். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதே திவ்யாவுக்கு குளிர் ஜுரம் வந்துச்சு இல்லையா, நைட்டு பயத்துல மயக்கம் போட்டு விழுந்தாங்க இல்லையா, அதுக்கு அடுத்த நாள் காலையில இந்த முருகன்கிறவர் வெளியே வேற ஒரு ஊருக்கு லாரி சர்வீஸ்க்கு போயிருக்கிறாரு. அப்படி போன இடத்துல லாரியில ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு இண்டிகேட்டர் போடாம மெயின் ரோட்லயே லெஃப்ட் சைட்ல, அதாவது இந்த சர்வீஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க, அங்க கூட போகாம மெயின் ரோட்லயே ஓரமா நிப்பாட்டி கீழே போய் படுத்துக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி வந்த ஒரு லாரி இடிச்சு அவரோட தலையில டயர் ஏறி தலை ஃபுல்லா நசுங்கி தலையே இல்லாத பாடியை தான் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அவரோட வீட்டுக்கு லாரி இடிச்சு தலை மேலே வந்து இது ஏறிடுச்சு, இந்த டயர் ஏறி ஃபுல்லாகவே தலையே இல்லாமல் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்ப மாமாக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் அவரோட காரும் சரி, அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நீங்களே வச்சுக்கோங்க, நாங்கள் ஊரை விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரை வந்து மாமா கிட்ட வந்து சேல் பண்ணிவிட்டு, அது வரைக்கும் எங்கள் சின்ன மாமா ஒரு ஞாபகமாக அந்த கார் அம்பாசிடர் கார் தான், அதை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து எங்கள் வீட்டு வெளியே தான் அந்த அம்பாசிடர் இந்த காரை வாங்கி வெளியே தான் நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. அவர் ஞாபகார்த்தமாக அதை ஓட்டுறதும் கிடையாது, யூஸ்லேயே கிடையாது. அந்த கார் இவங்க வீட்டு வாசல்லே தான் நிற்குமாங்க. முருகன் இறந்து அடுத்த 1 வாரத்தில் திவ்யாவோட பாட்டி மட்டும்தான் அந்த வீட்டில் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கிறாங்க. வெளியே நிற்கிற அம்பாசிடர் கார் டயர் மட்டும் திரும்பி இருக்குமாங்க. அதாவது நைட்டு இவங்க தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் சைடில் திரும்பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் வந்து பார்த்தா ரைட் சைடில் திரும்பி இருக்குமா. அதே மாதிரி அந்த அம்பாசிடர் காரில் நிறைய கையச்சு இருக்குமா. யாரோ ஒருத்தவங்க கையை வச்சு இப்படி தொட்டாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் இருக்குமா. இதை அந்த பாட்டி சொல்லவே இல்லை. ஏன்னா சின்ன மாமா சும்மாவே இவங்க பாட்டியை திட்டிகிட்டு இருக்கிறார், திவ்யாவோட பாட்டியை. எதுக்கு சொல்லிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா விட்டுடுறாங்க. அவர் இந்த இறந்து போன முருகன் இருக்கார் இல்லையா, அவர் எப்பயுமே தோல் செருப்பு தான் போட்டு வருவாராம். அந்த செருப்பு சத்தம் யாரோ ஒருத்தவங்க இவங்களோட மாடிக்கு நடந்து போகிற மாதிரி, இவங்க வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது உடன் ஸ்டெப்ஸ் தான். இப்படி சாய்வலாக போகுமா மேலே ஏறி போகிறதுக்கு. அந்த ஸ்டெப்ஸில் யாரோ ஒருத்தவங்க நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்குதுங்க. அதுக்கப்புறம் டெய்லியுமே அந்த சவுண்ட் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் என் மாமா ரொம்ப பயந்து ஒரு நாள் ரொம்ப பயந்து மேலேயே அப்படியே போட்டு நிறைய அமானுஷங்கள் இவங்களோட வீட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் திவ்யாவோட மாமா மொட்டை மாடியில் படுத்திருக்கும் போது அவரோட ஃப்ரெண்டு எப்பயுமே இவர் மேலே கை கால் போட்டு தான் தூங்குவாராங்க. தூக்கத்தில் மொட்டை மாடியில் திவ்யாவோட சின்ன மாமா மட்டும்தான் படுத்திருக்கிறாரு. அவர் மேலே யாரோ ஒருத்தவங்க கை காலை தூக்கி போட்டிருக்கிறாங்க. திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்போ தான் அவங்க மாமாவுக்கு பயம் கொடுத்து அலறி அடித்து ஓடி வந்திருக்கிறாரு நைட்டு. கேரளாவில் குருவாயூரை சேர்ந்த மாந்திரிகவாதிகள் 2 பேரை அவங்க தாத்தா வீட்டுக்கு கூட்டு வராரு. கூட்டு வந்து அவங்க நிறைய யாகங்கள்லாம் நடத்தி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, முதல்ல இந்த குடுகுடுப்புக்காரர் சொன்னார் இல்லையா திவ்யாவோட பாட்டிக்கிட்ட, அதையே தாங்க சொல்லியிருக்கிறாரு. அப்போ வந்து அந்த குருவாய் கோயில் அந்த மாந்திரிகம் பண்ண வந்தவங்க எல்லாம் நாங்கள்லாம் இருக்கோம். அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி வந்து இந்த இடத்தோட இது அப்படி தான் இருக்கிறது, வந்து எல்லா ஆவியுமே இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், இந்த இடத்தோட தன்மை அது, அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது, அப்சர்வ் பண்ணிட்டு இது வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கும் வந்து சேஃப் கிடையாது அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கடவுளை வச்சிருக்கிறதும் அதே கேட்டகரி தான். அது வந்து அதுக்கு பழி கேட்டுக்கிட்டே இருக்கும், எதனா ஒரு ரத்தக்காவை வாங்கிக்கிட்டே இருக்கும், இங்கே இருக்கிறவங்களோட உயிருக்கே ஆபத்தாக அது அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவங்க தாத்தாக்கு வேறு வழியே தெரியலை, வீட்டில் இருக்கிறவங்களோட எல்லாரோட உயிருமே முக்கியங்கிற காரணத்தினால இந்த வீட்டையே யோசித்து பார்க்குறாரு. ஒரு கடத்துக்கு மேலே டெமாலிஷ் பண்ணிடுறாருங்க. இந்த வீட்டை கூட ஈஸியாக டெமாலிஷ் பண்ணிட்டாங்களாங்க. ஆனால் பின்னாடி இருக்கிற அந்த மாமரத்தை இவங்களால வேரோட எடுக்கவே முடியலை. ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்திருக்குது, ரத்தக்காவு வாங்கியிருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அந்த மாமரத்தை வேரோட பிடுங்கி எரிஞ்சிடுறாங்க. அது போக இந்த இடத்துக்கு கீழே அந்த மாந்திரிகவாதிகள் கொடுத்த நிறைய விஷயங்களெல்லாம் புதைச்சி அதுக்கு மேலேயே வேற ஒரு திசையில், இதுக்கு முன்னாடி இருந்த திசையில் இல்லாமல் வேற ஒரு திசையில் இந்த வீடை கட்டிடுறாங்க பெருசாக. அந்த மாந்திரிகவாதி சொன்ன மாதிரியே உங்கள் வீடை டெமாலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக கட்டினதுக்கப்புறமா இந்த பிரச்சனையிலேருந்து இவங்க எல்லாருமே வெளியே வந்துடுவாங்கன்னு தாங்க நம்பிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே கொஞ்ச நாள் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்திருக்குது. ஆனால் இந்த வீடை கட்டி அடுத்த ஒரு மாதத்துலேயே அடுத்தடுத்து அடிமேல் அடியாக விழுக ஆரம்பிச்சிருக்குதுங்க. இவங்களோட பெரிய மாமாவுக்கு மஞ்சக்காமலையில் படுத்துடுறாரு. சாவோட விளிம்பு வரைக்கும் போய் அவரை காப்பாற்றவே முடியாதுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அது போக அதே நேரத்தில் இவங்களோட தாத்தாக்கு
தொழில் ரீதியாக ஏகப்பட்ட அடி மேல் அடி விழுந்திருக்குதுங்க. இவங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும், இவங்க குடும்பம் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறாங்க இல்லையா, சென்னையில் இருக்கிற திவ்யாவோட அம்மாவாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற அவங்களோட குடும்பமாக இருக்கட்டும், எல்லாருக்குமே எதனா ஒரு விஷயத்தில் அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. இப்போது வேறு வழியே இல்லாமல் இந்த வீடை வித்துடலாம், இந்த வீடே நமக்கு வேணாம், எல்லாரோட உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற திவ்யாவோட பெரியப்பா இருக்கிறார் இல்லையா, அவரே இந்த இடத்த வாங்கிக்கிறாரு. கம்மியான விலையில் வாங்கி டெமாலிஷ் பண்ணிடுறாரு. ஆல்ரெடி டெமாலிஷ் பண்ண வீடை புதுசாக கட்டி 1 மாதம் கூட ஆகலை, மறுபடியும் உங்கள் பெரியப்பா அதை வாங்கி டெமாலிஷ் பண்ணிட்டு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி வாடகைக்கு விட்டுறாரு. அப்படி வாடகைக்கு விட்டுமே அந்த வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே இந்த வீட்டில் ஏதோ அமானுஷ்யம் இருக்குது, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு கெட்டதாகவே நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வீடை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கம்மியான விலைக்கு ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு அவங்க பெரியப்பா அந்த இடத்த வித்துடுறாருங்க. இந்த வீடை விற்றதுக்கு அப்புறமா இவங்க சின்ன மாமா, பெரிய மாமா, இவங்க தாத்தா, பாட்டி எல்லாருமே சென்னையில் வந்து செட்டில் ஆயிடுறாங்க. என்னதான் பிரச்சனை இருக்கிற வீடை வித்துட்டு வந்தாலுமே இவங்கள அந்த ஆத்மா தொடர ஆரம்பிச்சிருக்குது. எப்படின்னா, ஒரு நாள் நைட்டு திவ்யாவோட பாட்டி மறுபடியும் தனியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. யாரு கூடயே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது திவ்யா பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. திவ்யாவோட அம்மா வந்து திட்டுறாங்க, இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எல்லாத்தையுமே விற்றுட்டு அவங்கவுங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம், அது உங்களுக்கு பொறுக்கலையா, ஏன் வந்து மறுபடியும் தனியாக பேசுகிறீங்க, மறுபடியும் ஏன் அந்த ஆத்மாவை கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க பாட்டி தான் மறுபடியும் அந்த இறந்து போன தங்கச்சி அபிராமி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆத்மாவை வழிபடுறது. இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே, சென்னையில் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வேப்ப மரத்தை போய் ஒரு கல்லை எடுத்து வச்சு அபிராமின்னு சொல்லிட்டு கும்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டெய்லியுமே போயிட்டு அந்த வேப்ப மரத்தில் சில சடங்குகள்லாம் பண்ணுவாங்களாம் அவங்க பாட்டி. இதை கண்டுக்காமையே விட்டுறாங்க. திவ்யாவோட அம்மா எதனா லூஸ் மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் மறுபடியும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அடிமேல் அடி விழுந்து இவங்களோட சின்ன மாமாவை சம்மந்தமே இல்லாமல் போலீஸ் கேஸ், அதாவது வேற எங்கேயோ யாரோ பண்ண பிரச்சனைக்கு போலீஸ் இவரை ஃபேக்காக இவர் தான் குற்றவாளிங்கிற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டி அந்த பிரச்சனையிலேருந்து அவரை வெளியே கொண்டு வரதுக்கு ஏகப்பட்ட பணங்கள் செலவழித்து இவங்களோட வீடே மறுபடியும் தலைகீழாக இருக்குதுங்க. இவங்களோட குடும்பமே, இவங்க எல்லாருமே இந்த வீட்டை டெமாலிஷ் பண்ணிவிட்டு அவங்க தாத்தா கட்டினார் இல்லையா ஸ்டார்டிங்கில், அப்போவே கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆகிட்டாங்களாங்க. எல்லாருமே கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆகிட்டாங்களாம். சர்ச்சுக்கு போயிட்டு ஃபாதர்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி அவர் இவங்க வீட்டுக்கு வந்து பார்த்துருக்கிறாரு. இது ஆல்ரெடி உங்களோட வீட்டில் இந்த அபிராமிங்கிற ஒரு ஆத்மா, அதாவது அவங்க சொந்தக்கார ஆத்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட வேலை தான் இதெல்லாம். இவங்களோட சின்ன மாமா வந்துட்டு அவங்கள சுத்தமாக இவங்க மேலாம் நம்பிக்கையே கிடையாது, அப்படி இருந்தாலுமே அவன் வந்து நமக்கு கெட்டது தான் பண்ணுறா, அவளை கும்பிடாதன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டியை திட்டுவாராம், இவங்க அம்மாவுமே திட்டுவாங்களாம். அதனாலேயே இவங்க மாமாவையும் இவங்க அம்மாவையும் படுத்த படுக்கையை ஆக்கியிருக்கிறாங்க அந்த அபிராமிங்கிறவங்களோட ஆத்மா. சர்ச் ஃபாதர் இவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வேப்ப மரம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அங்கே தான் இவங்க பாட்டி போய் கும்பிடுறாங்கன்னு, அந்த வேப்ப மரத்தை போய் பார்த்துருக்குறாருங்க. அந்த வேப்ப மரத்தில் அவங்களோட ஆத்மா இருக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறாரு. அங்கே இருந்ததே தான் இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் சொல்லி அது கரெக்டாக அந்த வேப்ப மரத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சு கும்பிட்டாங்கன்ட்டு ஃபுல்லாக எண்ணெய் ப்ரேயர் பண்ணி எண்ணெய் ஊற்றி அந்த மரமே பட்டு போச்சுன்னா, அந்த ப்ரேயர் பண்ணி எண்ணெய் ஊற்றுனது அந்த மரமே கருப்பாயிடுச்சு. ஒரு வாரத்தில் அதுவே வந்து சாஞ்சிருச்சு. அந்த லெவலுக்கு வந்து அந்த இதுவாகி ப்ரேயர் பண்ணி அது பண்ணிட்டாங்க, டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுங்கிற ஒரு நம்பிக்கையில் இவங்க எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க தாத்தா சடனாக இறந்துடுறாருங்க. அவரை தொடர்ந்து இவங்களோட பெரியம்மாவும் இறந்துடுறாங்க. இப்படியே அடுத்தடுத்து இவங்க வீட்டில் ஒவ்வொருத்தராக மர்மமான முறையில் சாகுறாங்க. அதாவது ஹார்ட் அட்டாக்கே இல்லாத ஒரு பேஷண்ட், ஹார்ட் அட்டாக்கே இல்லாத ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குறது, எங்கேயாச்சும் ஆக்சிடெண்ட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க இறக்குறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. இவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, ஃபாதர்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க, அவர் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. இவங்க எல்லாருமே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க அந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. அப்படி வெளியே வந்தாலுமே இப்போ வரைக்குமே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இவங்களோட பாட்டி வீட்டு சைடாக இருக்கட்டும், பெரியம்மா வீட்டு சைடாக இருக்கட்டும், எல்லாரோட வீட்லேயுமே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குதாங்க. எல்லாம் இருந்தாங்க, திடீர்னு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு இறந்துட்டாங்க. அதுக்கு அடுத்த டிசம்பர் அப்படியே எங்கள் அத்தை இருந்தாங்க. லைனாக வந்து அப்படியே ஒருத்தராக இறந்துட்டே வந்தாங்க. அதனால் இப்போ வரைக்குமே எங்கள் வீட்டில் டிசம்பர்னாலே எல்லாமே பயப்படுவாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. அதனால் எல்லாமே வந்து ரொம்ப இந்த டிசம்பர் ஐயோ எந்த விதத்தையும் ஹாஸ்பிட்டல் கூட வந்து முன்னாடி போயிட்டு ஏன்னா கூட செக் பண்ணுற அளவுக்கு ஒரு பயம் எங்கள் வீட்டில் இந்த டிசம்பர் பண்ண. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வரது, இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ்லாம் இப்போ வரைக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்குதான். இதோட திவ்யா அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஸ்டோரியை என்கிட்ட சொன்னதை நான் என்னோட நரேஷனில் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இந்த ஸ்டோரியை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு தலை வலி உயிரே போயிடுச்சுங்க. இந்த பொண்ணுக்கிட்டே நான் சொல்லிட்டேங்க இன்ஸ்டாகிராமில், மா என்னம்மா ஸ்டோரி இது, நான் எந்த ஸ்டோரி எடுக்கும் போதும் இந்த அளவுக்கு எனக்கு தடங்கள் வந்ததே கிடையாது. ஆஃப்டர் ஒரு 3 மந்த்ஸுக்கு அப்புறமா, ஏன்னா 3 மந்த்ஸுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்லும் போது நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் ஃபைனலில், இந்த ஸ்டோரியை மட்டும் என்னால் சொல்லவே முடியலைங்க, ஏகப்பட்ட தடங்கள் வந்துச்சுன்னு. இந்த ஸ்டோரியை சத்தியமாக
ஏதோ ஒன்று இருக்குங்க, சம்திங் இருக்குது. இந்த பொண்ணு பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களான்னுங்கிறத விட இந்த பொண்ணு உண்மையை தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் அடிச்சே சொல்லுவேங்க. ஏன்னா அவ்வளோ தடங்கள் வந்துச்சு எனக்கு இந்த ஸ்டோரி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன், ஸ்டார்டிங்கில் வந்து பிரியா திவ்யான்னு சொல்லிட்டு நேமையே ஒரு மாதிரி குழப்பி வச்சிருக்கிறேன்னா அப்போ எந்த அளவுக்கு நான் கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருந்தேன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சாரிங்க, பேரை கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். திவ்யாங்கிறவங்க பேரை தான் பிரியான்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக திவ்யா பிரியா இந்த ரெண்டுமே இந்த கதை அனுப்பின பொண்ணோட பேர் கிடையாது. அவங்களோட நேமை மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்ன காரணத்தினால நான் ஊர் பேர்கள்லேருந்து அவங்களோட பேர் வரைக்கும் எல்லாத்தையுமே கற்பனை பெயர்களாக தான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையில் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷ்ய நிகழ்வுகள் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மிஸ்டர் பிரபாகரன் பிரபாகரன் அஃபிஷியல்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.